ஆண்மகன் நெஞ்சில திராணி இருந்துச்சு அப்படின்னா இந்த வேளாளர் பேரை எங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிருங்க. தம்பி தினேஷ் அவர்களே, சரியான ஆண்மகனான்னு நீங்க என்ன கேட்கல. மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகளை தம்பி தினேஷ் அவர்களே, சரியான ஆண்மகனான்னு நீங்க என்ன கேட்கல. மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகளை கேட்டிருக்கீங்க. போலியான பிம்பத்தை கட்டமைச்சு அரசாங்கத்தை ஏமாத்தி தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு அரசாணையை வாங்கின உங்களுக்கே இவ்வளவு திமிர் இருக்கும்னா, உண்மையான வரலாறு இருக்கக்கூடிய மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அது என்ன ஆகுனா அரசாங்கம் கொடுத்துருச்சு அரசாங்கம் இந்த வானத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்துச்சா? நீங்க போலியா உருவாக்கி வச்ச ஒரு விஷயத்த வட இந்தியனுக்கு தமிழும் தெரியாது, தமிழர் வரலாறும் புரியாது, இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு முழுக்க முழுக்க தோண போனது தெலுங்க. அவனும் வட இந்தியனும் சேர்ந்து இந்த குக்டப் ஸ்டோரிக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நீங்க வட இந்தியாக்காரனை வச்சு ஒரு அரசாணையை வாங்கியிருக்கீங்க. இது வரலாற்று ரீதியா தமிழர்கள் வரலாறுல எல்லாம் இது சீன்லயே கிடையாது. தமிழர் வரலாறுல எப்படி இதை நீங்க பொருத்துவீங்க? மூவேந்தர் நாட்டு அரசர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த வரலாறுக்கும் சம்பந்தம் இல்லாத எவனோ ஒருத்தன் உங்க குக்டப் ஸ்டோரியை நம்பி இதுதான் வரலாறுன்னு நினைச்சு நம்பி இத உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போலியான அரசாணையை கொடுத்துருக்கான். அதை வச்சுக்கிட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்க என்ன வட இந்தியாலய வாழ்றீங்க? உங்களை சுத்தி இருக்கிறது ஃபுல்லா மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகள் தான். முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. முதல்ல இங்க அடிப்படையே உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னமோ அரசாங்கம் கொடுத்துருச்சுன்னா நீங்களே வாழ்வியலா மாறிடுவீங்க, நீங்களே ஜாதி மாறிடுவீங்க, நீங்களே உங்க எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. வரலாறுல என்ன இருக்கோ அதுதான் வரலாறு. நீங்க கடந்த 100 வருஷமா நீங்க என்னென்னலாமோ சொல்லி குக்டப் ஸ்டோரியை உருவாக்கி இதுக்கு அதுக்கு இது முழங்காலுக்கு இதுக்கும் முடிச்சு போட்டு நீங்க என்னென்னலாமோ கொண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. அதை எந்த தமிழர் ஜாதியும் ஒத்துக்க போறது கிடையாது. அன்லஸ் ஆர் அன்டில் அவன் தமிழர் வரலாறுல இல்லாத ஜாதியா இருக்கணும், அப்படி இல்லைன்னா பிற இனத்தவனா இருக்கணும். இந்த கும்பல் தான் உங்களை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கைய கூட்டு போயிட்டே இருக்கும். மானத்தமிழ உண்மையான மரபுல இருக்கக்கூடிய மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகள்ல இருக்கக்கூடிய எவனும் இதை தூக்கி பிடிக்கவும் மாட்டான், இதை பத்தி பேசவும் மாட்டான். அப்படி அவன் பேசுறான் அப்படின்னா அவன் கண்டிப்பா மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதியா இருக்க மாட்டான். பல்லவ நாட்டுல இருந்து வந்தவனா இருப்பான், அப்படி இல்லைன்னா பிற இனத்தவனா இருப்பான், அப்படி இல்லைன்னா தமிழர் வரலாற்றுல இல்லாதவனா இருப்பான். இவனுக்கு எல்லாரும் தான் இன்னைக்கு உங்களை தூக்கிக்கிட்டு இருக்கானுங்க அரசாங்க ரீதியா. புரிஞ்சுக்கிங்க. அரசாங்கம் கொடுத்துருச்சு அதெல்லாம் சுத்த ஹம்பக்கு. அதை யாருமே சட்டம் பண்றது கிடையாது. அது இருக்கிறதுனால உங்களுக்கு தமிழர் ஜாதிகளுக்கு மத்தியில நீங்க தான் வரலாறாக மாற போகிறீர்கள் அப்படின்னு யாரும் சொல்ல போறதும் கிடையாது. அதை எவனும் ஏத்துக்க போறதும் கிடையாது. முதல்ல பாண்டியர்னா என்னன்னு தெரியுமா? அறம், நீதி, ஒழுக்கம், நேர்மை. ஏதாவது தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. வேளாளர்னு என்னன்னு தெரியுமா? ஆணை வழி நிற்றல், அழிந்தோரை நிறுத்தல், கைக்கடன் ஆற்றல், கசிவகத்துண்மை, ஒக்கல் போற்றல், ஓவா முயற்சி, திருந்திய ஒழுக்கம், மண்ணிறை தருதல், விருந்து புறந்தருதல், இப்படி டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க ஏற்கனவே. எங்களெல்லாம் சும்மா நான் வேளாளர்னு போட்டுக்கிட்டதுனால எல்லா பண்பும் எல்லா குணமும் எல்லா அந்த ஆக்டிவிட்டியோ அது யாருக்கும். இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும். இப்பதானே உண்மை புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்பதானே தமிழர் ஜாதிகளுக்கு உண்மையாகவே இங்க கடந்த 100 வருஷமா 150 வருஷமா இங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஓவரால் பிக்சரே இப்பதான் எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருக்கோம். பேச ஆரம்பிச்ச உடனே நீங்க சவால்லாம் விட்ட எப்படி? நீங்க இந்த போலி வரலாறை எழுதி எங்களுடைய பெயரை அரசாங்கத்தை ஏமாத்தி திருடுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்கு? கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு. உண்மை வரலாற நாங்க அதாவது சொல்றோம்ல, பொய் பரவும் ஆனா அழிஞ்சிரும். உண்மை பொறுமையா இருக்கும், கம்முன்னு இருக்கும். ஆனா வெளியில வந்துச்சு அப்படின்னா பொய்யெல்லாம் பக்கத்திலே நிக்காது. நீங்க எந்த அரசாங்கத்தை வைத்து ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்து உங்க பெயரை நீங்கள் வாங்கினீர்களோ அந்த அரசாங்கமே நீங்கள் எழுதி வைத்த வரலாறை போலி என்று சொல்லி வேளாளர் பக்கம் நின்று எங்களுக்காக நீதியின் பக்கம் நின்று எங்களுடைய ஜாதி பெயரை திரும்ப கொடுக்கும். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. வெறும் 24 லட்சம் இருக்கக்கூடிய உங்களுக்கே இவ்வளவு இருக்கு அப்படின்னா 1.5 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகள் எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நாங்கெல்லாம் என்ன சும்மா அறிவில்லாம முட்டா பயல்களா சுத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓப்பன் சேலஞ்சு நீங்க தான் வைப்பீங்களா? நான் ஓப்பன் சேலஞ்சு வைக்கிறேன் உங்களுக்கு. உண்மையாவே நீங்க சொன்ன வார்த்தை சரியான ஆண்மகன்
நெஞ்சில திராணி இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ பேசுறீங்கல்ல, அதுக்கு நான் ஒரு பதில் தரேன். மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில், மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகள் மத்தியில் ஆவணத்தை வைத்து தமிழர் வரலாற்றில் பல்லர்கள் யார், தேவேந்திரர்கள் யார், இவர்களுடைய கல்வெட்டு ஆவணம் என்ன, மூவேந்தர் காலத்துல நீங்க என்ன நிலைமையில இருந்தீங்க, நீங்க யாருக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டீங்க, அப்படி சண்டை போட்டிருந்தீங்கன்னா எங்க ஜெயிச்சீங்க, எங்க ஜெயிக்கல, அதுக்கப்புறம் வந்து நீங்க வரலாற்றுல சங்க இலக்கியத்துல எங்க இருக்கீங்க, இந்த இந்த இதுனா இதுதானா அதுதானான்லாம் முடிச்சுலாம் போடக்கூடாது. பல்லர் அப்படிங்கிறவங்க சங்க இலக்கிய வரலாறுல எங்க உழவர், சங்க இலக்கிய உழவர் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்தவர் வேற. அதை ஆணித்தனமா 200% சொல்ல முடியும் தமிழர் நாட்டு ஜாதிகள். ஏன்னா நீங்க பிற்காலத்துலதான் பல்லவ நாட்டுல இருந்து இங்க குடியேறி இருக்கீங்க அப்படின்னு எல்லா ஆந்த்ரோபாலஜிஸ்டும் சரி, எத்னோகிராபிஸ்டும் சரி எழுதி வச்சுட்டு போயிட்டான். நீங்க ஒரு 100 வருஷம் இங்க உருட்டுன்னு உருட்டிட்டு இங்க இருக்கிற அந்த தமிழர் விரோத கும்பல்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரு குப்தத் ஸ்டோரியை உருவாக்கி அதன் மூலமாக நீங்க வந்து அரசாங்கத்தை ஏமாத்தி இன்னைக்கு எங்களுடைய ஜாதி பேரை நீங்க எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுனால நீங்க தமிழர் வரலாற்றுக்குள்ளேயும் வந்து விட முடியாது. யாரும் உங்களை தமிழர் வரலாறு இவர்கள் தான் அப்படின்னு போற்றவும் போறது கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அறிவு இருக்கு, யாரு எப்படி இருந்தாங்க, என்னென்ன வரலாறு யாருக்கிட்ட இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவா தெரியும். பாண்டியர்களை பற்றியோ வேளாளர்களை பற்றியோ உங்களுக்கு பேசுவதற்கு அருகதையே கிடையாது. நீதியில் சிறந்தவன் பாண்டியன். வேளாளரும் அறம், நெறி, ஒழுக்கம், ஆன்மீகம், எல்லாத்தையுமே வந்து அந்த 10 கமாண்டுங்கிறது சும்மாலாம் வரல, சரிங்களா? சும்மா வேளாளர்னு எழுதுனதுனால எதுவும் வந்துடாது. ஏதோ நீங்க வந்து நாங்கெல்லாம் அமைதியா இருந்ததுனால வந்து நல்லா ஏமாத்தி ஜெயிச்சிட்டீங்க, அதை வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப ஆடலாம்னு நினைச்சீங்க. பட் நாங்க இப்ப முழிச்சுக்கிட்டோம். அவ்வளவு சாதாரணமாலாம் இதை நாங்க விட்டுட்டு போக முடியாது. இது கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகள் துணையோடு நீங்கள் எழுதிய அத்தனை போலி வரலாறுகளையும் மக்கள் மத்தியில் பொதுத்தளத்தில் தமிழர் நாட்டில் தமிழர் பகுதியில் இது வந்து உலகறிய செய்வோம். எழுதி வச்சுக்கோங்க. இந்த வட இந்தியாக்காரன் கொடுத்ததெல்லாம் வந்து அது வந்து ஹிஸ்டரியும் கிடையாது, அதை தமிழர் வரலாறுன்னு எவனும் சொல்ல போறதும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வேளாளர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மரபுல உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க என்ன பண்றீங்க? பொய் வரலாறு எழுதுறீங்க, பொய் வரலாறு பேசுறீங்க, பொய் வரலாறு பரப்புறீங்க, அதுக்கப்புறம் தனி மனித அவதூறு பரப்புறீங்க, தமிழர் நாட்டு ஜாதிகளை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. இதுதான் வந்து தமிழர்களுடைய குணம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு விஷயமே சொல்லிடும் நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு தமிழர் நாட்டு ஜாதியும் இன்னொரு தமிழர் நாட்டு ஜாதியை வந்து இழிவுபடுத்தாது. ஆனா நீங்க முழு வேலையாக அதை மட்டும்தான் செய்கிறீர்கள் என்றால் நீங்க இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தே தெளிவாக எங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது. அதுதான் நடந்துகிட்டும் இருக்கு. அதாவது ஒண்ணுமே இல்லை, நீங்க யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும், ஆவண ரீதியாக எல்லாருக்குமே தெரியும். ஆனா இருந்தும் நான் தான் பாண்டியர், நான் தான் வேளாளர், நான் தான் தமிழர் வரலாறுன்னு இங்க முட்டாளாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்க அழிவுக்கு காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஓப்பன் சேலஞ்சு நாங்க வச்சிருக்கோம். உண்மையாகவே இந்த கரிகால மல்லரா இருக்கட்டும், அப்புறம் இந்த ரகுபதி தேவேந்திரரு, அப்புறம் இந்த நீங்க என்னதான் கத்தி கதறினாலும் உங்களால ஆவணத்தை வச்சு பேசவே முடியாது. ஆவணத்தை கேட்டா ஓட தான் முடியும், இழிவுபடுத்த முடியும், கெட்ட வார்த்தையில திட்ட முடியும், அடுத்தவனை கேவலப்படுத்த முடியும். ஆவுனா வந்து தமிழர் வரலாறுல இருக்கக்கூடிய வேளாளர்களை நீங்க வேசி மகன் தாசி மகன் சொல்லிட்டு உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தான் நீங்க வந்து வெளிப்படுத்த முடியுமே தவிர்த்து வரலாறாக மாற முடியாது. எங்க பாண்டிய மன்னர்களை வந்து பாண்டிய மன்னர்கள் பக்கத்துல கூட நீங்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா அறம் சார்ந்தவன், நீதி தவறாதவன், ஒழுக்கமா இருந்தவன், அவன் தான் பாண்டியன். நீங்க கிடையாது, இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுடைய மரபு மீனை வெட்டுற மரபு. அதுக்கு விழா எடுத்து மீனை வெட்டுறீங்க நீங்க. பாண்டியருடைய சின்னமே மீன். ஏன்னா எவனாவது தன்னுடைய சின்னத்தை வெட்டுவானா? அது கூட உங்களுக்கு புரியாம அது உங்க வரலாறுன்னு நினைச்சு நீங்களே பதிவு பண்ணி வச்சு நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. உங்களுடைய சமூகம் இந்த மண்ணுக்கு சம்பந்தம், தமிழர் மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத சமூகம் அப்படிங்கிறதுல 100க்கு 200% தெளிவாக ஆவணத்தை வைத்து மூவேந்தர் நாட்டு தமிழர் ஜாதிகள் ஆவணப்படுத்த முடியும் அரசாங்கத்திடம். அடுத்த கட்டமாக இதைதான் நாங்கள் செய்ய போகிறோம். ஏன்னா இது வந்து வேளாளர்களுக்கு நடந்த அநீதி கிடையாது, தமிழர் ஜாதிகளுக்கு நடந்த அநீதி. எங்களுடைய இன வரலாறு இதனால மாற்றப்படுகிறது, இதனால எங்களுடைய ஆன்மீகம் அழிகிறது, இதனால எங்களுடைய ஒட்டுமொத்த இன அழிப்பே இதன் மூலமாக வருங்காலத்தில் நடக்கும் என்கிற ஒரு காரணத்தினால் எல்லாருமே இதற்கு துணையாக நின்று நீங்கள் எழுதிய குக்டப் ஸ்டோரி போலி வரலாற உண்டு இல்லைன்னு ஆக்குறோமா இல்லையான்னு நீங்க பாருங்க, பார்க்க தான் போறீங்க.
யாரை பத்தியும் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. மறவர்களை வந்து களவாணின்னு சொல்றது, திருடன்னு சொல்றது, வேளாளர்களை அவன் இவங்கிறது, இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. எங்களுக்கு வரலாறு இருக்கு, 1000 இருக்கலாம். மறவர்கள் வேளாளர்கள் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டிருக்கலாம், என்னமோ பண்ணியிருக்கலாம் வரலாறுல. ஆனா எங்களுக்கு வரலாறு இருக்கு. பாண்டியர்களுக்காக நாங்க தான் நின்றுருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், செத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனா நீங்க கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. திரும்பவும் இந்த மாதிரி ஏதோ நாங்க வந்து நீங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப வீடியோ போட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு தமிழர்களை வந்து மூல செலவை செஞ்சு இப்ப வட இந்தியாக்காரனை ஏமாத்தின மாதிரி இங்க ஏமாத்திடலாம் கனவுலையும் நினைச்சிடாதீங்க. உங்க கண்ணு முன்னாலே எல்லாமே நடக்கும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். போலி வரலாறு பேசுற நீங்களே உங்க அரசாங்கத்தை ஏமாத்தி ஜெயிக்க முடியாதுன்னா உண்மை வரலாறு பேசக்கூடிய நாங்க ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும். பார்த்துக்கிட்டே இருங்க.